ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபீட் த எண்டர் ட்ராகன் வித் கன் சீரிஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். அப்போ தான் என்ன கான்செப்ட், நம்ம ஏன் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரியும். சரி, வளரணும் பேசாமல் இந்த பாட்டுக்குள்ளே சீக்கிரமாக போயிடலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கன்னில் நம்ம முக்கியமாக 3 கன்று வேணும். ஒன்று டஸ்ட் ஈகிள், ஒன்று ஏகே, இன்னொன்று வந்து M60. போன வீடியோவில் நம்ம டஸ்ட் ஈகிள் செஞ்சோம், இந்த வீடியோவில் நம்ம AK-47 செய்ய போகிறோம். வாங்க அதுக்கான ரெசிபி அதெல்லாம் பார்த்து செய்யலாம். இதுக்கு வந்து நிறைய பொருள் தேவைப்படுது. நம்மள்ட்ட ஒன்றே மட்டும்தான் இருக்குது. முதல்ல நம்மளுக்கு மீடியம் பேரில் வேணும், அதுக்கு ஷார்ட் பேரில் வச்சு அப்புறமா மீடியம் பேரில் செய்யணும். நெக்ஸ்ட்டு க்ரிப்பு, வாங்க க்ரிப்பு சீக்கிரம் செஞ்சிடலாம். அப்புறம் நான் இந்த கன்று செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வரும். வாங்க உட் ஸ்டாக் வேணும், அதுக்கு பக்கெட் ஆஃப் கோல். என்னடா வைக்கணும் இதுக்கு கைஸ், ரொம்ப நாள் வச்சு மறந்தே போயிட்டேன். இது இருங்க, இது கன் பவுட்ரு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், கன் பவுட்ரு என்னடா அதுக்குள்ளே இட்டுடுச்சு, தூங்க முடியல. இருங்க, கோல் செஞ்சுட்டு இன்னும் எலும்பு தேவைப்படுது. எலும்பு நம்மள்ட்ட இருக்குது, செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு தான் வந்து பிளாஸ்டிக் செய்யணும், அதுவும் செஞ்சு முடிச்சாச்சு. வேறு நட தேவை, இன்னும் கடைசியாக புல்லட்டு மட்டும் செய்யணும். இருங்க, புல்லட் மட்டும்தான். அதுக்கு என்ன தேவைப்படுது, இன்னும் நம்மளுக்கு தேவையான பொருள் இல்லைன்னு காமிக்கிறானுங்க. 2 கன் பவுட்ரு வேணும். கன் பவுட்ரு தான் நம்மள்ட்ட கரெக்டாக இல்லை. சரிங்க, கன் பவுட்ருக்கு என்ன ரெசிபி, சல்ஃபர் பவுட்ரு வைக்கணும். சல்ஃபர் பவுட்ருக்கு என்னடா, சல்ஃபர் பவுட்ரு செய்யணுன்னா நம்மளுக்கு கோல் வேணும்னு நினைக்கிறேன். இருங்க, ஆமாங்க, சல்ஃபர் பவுட்ரு கோல் வேணும். கோல் வந்து இங்கே தான் பக்கத்தில் கேவ் வந்துச்சு. கேவ் உள்ளலாம் போல் அப்படியே இருந்துச்சு, அப்படியே அதை மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்க டக்குன்னு வந்து இப்போ நம்மளால் கன் பவுடர் செய்ய முடியும். கன் பவுடர் வச்சு புல்லட் செஞ்சுட்டா நம்மளால் AK கன்னை யூஸும் பண்ண முடியும். பாருங்கள், சல்ஃபர் பவுட்ரு செய்ய முடியும். சல்ஃபர் பவுடர் வச்சு இந்த மாடலில் வந்து கன் பவுடர் செய்யலாம். போன வழியில் சொல்லிருப்பேன். சரி, இப்போ வந்து புல்லட் சைடா, எங்கடா புல்லட்டு? ஓகே, AK-47 புல்லட் செஞ்சாச்சு. என்னடா வெளியே தூக்கி போட்டான் கைஸ், பேக் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, செஸ்ட்டில் எல்லாம் தூக்கி போட்டு வந்துடுவோம். இப்போ நான் கன்று செஞ்சேன்னா அப்படியே பாதி கிளியர் ஆகிடும். இருங்க, எல்லாத்தையும் பொறுமையாக மேலே தூக்கி வைப்போம். கடுப்பான வேலையை தான் இந்த அலைன்மெண்ட் பண்ணுறது, வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். இருங்க, அப்படியே ப்ளூ பிரிண்ட் தூக்கி மேலே வச்சுனேன். சரி, தெரியாமல் வச்சிட்டேன் வெளியோட. ஓகே, அங்கே கன்று செஞ்சிடலாம். அதான் சொன்னால பாதி இடம் கிளியர் ஆகிடும். AK-47 செய்ய முடியுது, செஞ்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், 2 கன்று செஞ்சாச்சு நம்ம டாஸ்கில். வாங்க AK கண்ணை வச்சு ஜாம்பி கூட போய் சண்டை போட்டு வரும். அவனுக்கு நம்மளை எவ்வளோ அடிச்சிருப்பாடுங்க, நம்ம திருப்பி கொடுக்க வேணாம். என் முதல்ல ஒரு டார்ச் எடுத்து வச்சிரும், 2 கையிலையும் பிடிச்சிட்டு இருக்கான். சரி, ஓகே, இப்போ தாங்க கன்னை கரெக்டாக பிடிக்கிறான் பண்ணி. உன்னை இப்போ நான் சுட மாட்டேன், தப்பிச்சிட்டேன். சரி, ஓகே, கேவில் வந்துட்டோம். வந்து அப்படியே சிந்தாம் போச்சுரா. இந்த கேவில் இதான் கைஸ் பிரச்சனை. எங்கேயாவது கண்ணு முடி தெரியாமல் போய் ஊன்ட்டோம். இங்கே வேறு 2 ஸ்கெல்டன் இருக்கானுங்க, அவனுக்கு 2 பேர் தான் வச்சுட்டு இருக்கானுங்க. வாங்க நம்ம கூறுக்க பூந்து எவனாச்சும் போட்டு தள்ளிடலாம். இருங்கடாடி, ஐயோ, நான் தரையில் சுட்டுருக்குறேன். அவனை சாவடிச்சிடறேன்டா, போச்சுரா. அவன் அம்பாலே நம்மளை சாவச்சிட்டான் கைஸ். ஓகே, மறுபடியும் வந்துட்டேன். இப்போ வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்கெல்டன் அடிச்சிட்டு இருக்கேன். சேர்த்துறேன் கைஸ், ஃபஸ்ட்டு கில்லு, சூப்பர். இதே மாதிரி எல்லாரையும் அடித்தா நல்லாயிருக்கும். வாங்க கேவில் வேறு ஏதாவது டைமண்ட்லாம் கிடச்சின்னா மைண்ட் பண்ண போகலாம். நம்மளுக்கு டைமண்ட் முக்கியமாக தேவைப்படுது. டைமண்ட் ஆர்மர் செய்யணும். அயன் ஆர்மர் வச்சு நம்மளால் ரொம்ப நேரம்லாம் உயிர் வாழ முடியாது. டைமண்ட் ஆர்மர்னா முதல்ல வெப்பன் செய்யணும். இங்கே ஒரு ஸ்கெல்டன் ஒன்னே அடிச்சிடுவேன், கவலைப்படாது காய்ஸ். புல்லட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு புல்லட்டாக அடிக்கிறேன். ஓகே, அப்புறமா வந்து ஒரு நாளைக்கு வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு கிடச்சிது. அது எதுக்கு ஒன்று சொல்லிட்டு வெட்டிட்டு இருந்தேன், ஏன்னா நெதருக்கு போகும்போது யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பக்கமாக வந்துருக்கும் போது 4 அயனும் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது தான். இது எதுக்கு நம்ம விட்டு போனோம். கைஸ், இதையும் மைண்ட் பண்ணுவோம். சீக்கிரம் விட்றா. நான் முடியண்டா கைஸ். அயனை வச்சு அயனை வெட்டிட்டுருக்கேன். என்னடா இது, சைடில் வேறு ஒருத்தன் வரான், அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். பாருங்கள், சைடில் துரத்திட்டே வரான். இவங்களுக்குலாம் என்னடா வேணும், என்னடா பாம்புன்னு. கைஸ், டைமண்டு சூப்பர். ஜாம்பி பார்த்து போன வீடியோவில் ஜாம்பி பார்த்து பயந்து வரும்போது தான் டைமண்ட் கிடச்சிது. இங்கே இப்போயும் அதே தான் கிடைக்குது. ஆனால் என்ன ஒன்று தான் கொடுக்குறானுங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இங்கே அயன் இருக்குது, இதுவும் ஒன்று தான். எல்லாம் ஒன்றா கொடுத்தா என்னடா பண்ணுறது? எவனை அடிக்கிறான் இன்றைக்கி இது நிறைய டைமண்ட் இருக்க மாதிரி இருக்குங்க. மறுபடியும் என்ன ஜாம்பி தான் படித்தா சூப்பர். க்ரீப்பர் அடிச்சிட்டான். சரி, மறுபடியும் அப்புறமா அந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வந்துட்டேன். வந்து மறுபடியும் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அவ்வளோதான். இது உள்ளே கிடச்சா நல்லாயிருக்கும், கிடைக்கல. அப்புறம் இங்கே பக்கத்தில் ரெட் ஸ்டோன் இருந்துச்சு, அதை அப்படியே மைண்ட் பண்ணிருந்தேன். எவனும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே வெட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வெட்டிட்டு இந்த பக்கம் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா அங்கே 2 டைமண்ட் இருந்துச்சு. அது எதுக்கு ஒன்று சொல்லிட்டு மேலே குச்சி போயிட்டே இருந்தேன். என்னோட அம்பு வருது கைஸ். ஸ்கெலிட்டன் நம்ம மேலே அம்பு எய்ம் பண்ணி கூட பாறான், விட்டான்டா. சரி, ஓகே, நம்ம டக்குன்னு வெட்டு எப்படியே மேலே போயிடலாம். இவனுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாது. என்னடா இருறாடே வரண்டா. போச்சு, நம்ம சாக போகிறோம், விட மாட்டேன்டா. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை அடிப்பேன்டா. சரி, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.